இதில் முக்கிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு இருக்கே, சுற்றுப்புற இருக்கிற பெரியவங்களுக்கு இருக்கே. அப்புறம் வந்து ஆசிரியர்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% அந்தமாரி ஆளுங்க தான் இருக்கிறாங்க. எல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லாதால அவங்க இந்தமாரி சேட்டைகள் ஈடுபடுறாங்க. இது கண்டிக்கத்தக்கது தான். தண்டனை விவகாரம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து எல்லாம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட கவர்மெண்ட்லாம் எடுக்க முடியாது இது. எல்லா கட்சிக்காரனும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்ன கண்டிக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு சமுதாய மாற்றம் ஏற்படும். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் திருந்தலைன்னா இதுக்கு வந்து வழிமுறைகளை வந்து அவங்க தான் வந்து நெறிப்படுத்தி கொடுக்கணும். என்ன இது வந்து அரசாங்கம்லாம் பண்ணாது. அரசாங்கம்ன்றது என்ன, அரசியல்வாதி தானே அரசாங்கம். அதில் வந்து 100க்கு 10 பேர் தப்பு பண்ணுறோம். அது வந்து வேறு வழி கிடையாது. அது அவனை திருத்தணுன்னா இப்போ கோர்ட்டு வந்து எவ்வளோ நடைமுறைப்படுத்துகிறாங்க, சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த கல்வாரி அதெல்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் நிறைய வந்து நல்ல உத்தரவுலாம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி எதுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இது எந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்ணி செய்யணும். நன்றி, வணக்கம். தண்டனை கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பெரிய இடம், ஆசிரியர், பெரிய ஆசிரியர் அப்படிலாம் எதுவும் பார்க்காதீங்க. யாருக்காக இருந்தாலும் கரெக்டான தண்டனை கொடுங்க. இவங்க வந்து நிறைய இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்கூலில் நம்ம பெரிய இடம் அவங்க, அந்த டீச்சர்ஸை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி எதுவும் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற கரெக்டான நிவாரணம் எதுவோ அதை கொடுத்துருங்க. எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணுன்னா, அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் கொண்டு வாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வரது, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய தண்டனையே இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காட்டுறது தான் பெரிய தண்டனை. அது ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற இந்த பெயிலெல்லாம் வந்துடுவாங்க. ஒரு சிலர்லாம் காசு இருந்துச்சுன்னா, இப்போ நான் கூட காசு இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் எந்த தண்டனை பண்ணாலும் நான் வந்துடுவேன். அந்த மாதிரி யாருக்கும் காசு மூலயமா வராத மாதிரி பண்ணிடணும். அதை மட்டும் பண்ணால் போதும், எந்த இது தவிர்த்துடலாம். பள்ளிக்கூடத்தில் നിന്ന് சின்ன குழந்தைகளுக்கு இந்த போலியல் தொல்லை கொடுக்கறதில்லாலே தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இந்த பாலியல் தொந்தரவு கொடுக்குறது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட வாதியார் இருந்தாலும் சரி, இவங்களில் பல பேரும் ஏற்கனவே பல கேஸுகளில் பல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அதிலிருந்து சட்டத்தினுடைய லூ பாயிண்ட் வச்சு வெளியே வந்தவங்க தான். ஆனால் கொடுக்குறத சட்டம் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை கடுமையாக இருந்தேன்னா அவங்க வெளியே வர்றதுக்கு இல்லை, எல்லா லூ பாயிண்ட் அடுத்து இருக்கிறத அடைச்சி அவருக்கு வந்து தண்டனை வழங்கணுன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு சட்டத்தினுடைய லூ பாயிண்ட்டு பயன்படுத்தி அவர் வெளியே வந்து திருப்பியும் இந்த மாதிரி வந்து பாலியலில் ஈடுபடுறதோ மற்ற பல விஷயங்களுக்கு வந்துட்டு இவர் குற்ற தூண்டல் வந்துட்டு வருதுனாலே இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பல ஆள்களுக்கும் பல விதமான பாதிப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு சட்ட நடவடிக்கை அது கடுமையாக இருக்கணும்ன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். ரொம்ப பாலியல் வன்கொடுமை நிறைய இருக்குது இப்போது. அது ரொம்ப இது பண்ணணும், அது சரியான சட்டம் கொடுத்தாரு அது முன்னுக்கு அது சரி வரும். அதே மாதிரி அந்த ஆசிரியர்கள்னாக்கா உடனே அவங்கள வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அது கோர்ட்டோ இதுவோ வச்சுக்கிட்டு நாள் தள்ளிட்டு போகக்கூடாது. உடனே தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியது. அந்த பாலியலுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். ஒன்று தூக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. கடந்த சில மாதங்களாக வந்து நியூஸில் நிறைய செய்திகள் பார்ப்போம். மாணவிகள் மீதான எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைன்றது இது நம்ம பொதுவாக வந்து இதுக்கான மாற்றங்கள் இதை வந்து இதுக்கு எதிராக நம்ம வந்து செயல்படணும்னா பல வழிமுறைகளை வந்து அரசாங்கம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த பள்ளி கல்லூரிகளில் முக்கியமாக வந்து ஐசிசி கமிட்டி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, ஜிஎஸ் கேஸ் கமிட்டி, இது போன்ற கமிட்டிகளை வந்து பள்ளி கல்லூரிகளில் உருவாக்கணும். அதில் மாணவர்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். அந்த கமிட்டிகள் வந்து எப்படி செயல்படுதுன்றதை மாநில அரசு தொடர்ந்து வந்து கண்காணிக்கணுன்றது. அதே போல் இன்றைக்கி இதுக்கு எதிராக இந்த வன்முறைகளுக்கு எதிரான ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அது பெரிய இந்த மரண தண்டனையால் வந்து எதுவுமே மாறிட போகிறது கிடையாது. இந்த சமூகத்தை வந்து மாற்றத்துக்கான ஒரு வேலைகளுக்குள்ளே தான் இன்றைக்கி அரசாங்கங்கள் போகணும். இதுக்கு முக்கிய எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அரசாங்கம் வந்து முன்னெடுக்கும் முயற்சிகள் வந்து ஒரு முக்கியமான பங்காக இருந்தாலும்,
இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் வந்து இந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் மக்கள் வந்து கொஞ்சம் கூர்ந்து பேசி அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுன்றது ஒன்றா நான் வந்து சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னென்னா இந்த சமூக மாற்றம் அடையாமல் வந்து இந்த மாதிரியான வன்முறைகளை வந்து தடுக்கிறது மிகப்பெரிய சிரமம் தான். அது தடுக்கவும் முடியாது அப்படின்றது தான். நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களான்னு கேட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இப்போது பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. தலைமை செயலகத்திலேருந்தும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா நம்ம நியூஸில் தொடர்ச்சி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரையும் நம்ம பார்த்தோம். அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது போதுமானதான்னு கேட்டோம்னா கிடையாது. இன்றைக்கி தன்னோட பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா சொல்கிறதுக்கு அந்த பள்ளியில் வந்து ஒரு இடங்குடியும் கிடையாது. எங்கே போய் சொன்னாலும், அதாவது இப்போ ஒரு டீச்சர்கிட்ட போய் சொன்னோம்னா ஆல்ரெடி டீச்சரை பார்த்து பயப்படுற மாணவர்கள் தான் அதிகமாக பள்ளியில் இருப்பாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போது சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்மந்தமான ஒரு கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதே போல் இந்த சமூகத்துக்கும் அந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது மூலிமா தான் இது மாறும். இதில் அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதை வந்து அரசாங்கம் இன்னும் வேகப்படுத்தணும், இன்னும் செழுமைப்படுத்தணும் அப்படின்றத சொல்லிக்க வேண்டியது.